Hi guys, so இந்த வீடியோல நாம ask ஓட continuation பார்க்க போறோம். So யார் செய்ய சொன்னா அப்படி கேட்கும்போது who asked you to go. So உன்னை யார் போக சொன்னா? So very easy. யார் செய்ய சொன்னான்ற கேட்கும்போது who asked you to change. உன்னை யார் change பண்ண சொன்னா? So அப்போ ஒரு விஷயத்தை யார் செய்ய சொன்னான்னு இங்கிலீஷ் எப்படி கேட்கணும்னா who asked you to clean. உன்னை யார் clean பண்ண சொன்னா? So very easy. என்ன சப்ஜெக்ட்னா எடுத்துக்கங்க. Who asked them to wait. அவங்கள யார் வெயிட் பண்ண சொன்னா? So who asked them to buy this. அவங்கள யார் இத வாங்க சொன்னா? அப்போ ஒரு விஷயத்தை யார் செய்ய சொன்னா நம்ம மற்றவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும்னா who asked ல கேட்கணும். வேற ஆப்ஷனே இல்ல. Who asked so her. Who asked her to so marry ராஜா. அவளை யாரு ராஜாவை கட்டிக்க சொன்னா? So அப்போ very easy. Who asked? So who asked her to take? Who asked her to take BCom? அவளை யாரு BCom எடுக்க சொன்னா? Who asked? Who asked so him? he வந்து எப்பவுமே him வரும். Who asked? ஏன் him மாறுதுன்னா எப்பவுமே வந்து subject pronoun வந்து he, object pronoun வந்து him. verb-க்கு அப்புறம் வந்து எப்பவுமே அது object. ஞாபகம் வச்சுக்கோங்க. So இப்போ who asked him to play. அவனை யார் விளையாட சொன்னா? இப்போ பாருங்க. So he வந்து subject pronoun. ஓகேவா? subject pronoun. So he எப்பவுமே வந்து subject pronoun. So him வந்து அது என்னன்னா so objective pronoun. objective pronoun verb-க்கு அப்புறம் தான் வரும் எப்பவுமே. ஓகேவா? இதான் வித்தியாசம். ஈனா அவன், ஹிம்னா அவனை. ஓகேவா? அதுதான் வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த pronoun வந்து நல்லா நமக்கு சிம்பிளான விஷயம் தான். நல்லா தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ்ல ஈஸி பேசவோ எழுதவோ ஈஸியா இருக்கும். So who asked me to go. Who asked me to go? என்ன யார் போக சொன்னா? அப்போ which means யாரோ அவனை செய்ய சொல்லியிருக்காங்க. So who asked me to so check. என்ன யார் செக் பண்ண சொன்னா? Who asked so what is his name? Even name. Who asked Raja? Who asked Raja to fill application? See ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபில்ன்ற வார்த்தையை தண்ணி பிடிக்கும் வந்து ஃபில் தான் யூஸ் பண்ணணும். So இப்போ fill water இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்?